விரைவிலேயே அமைச்சரவை மாற்றம் நிகழும் என கூறப்படுவதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். பிரதமரான தமக்கே அது குறித்து தெரியாத போது யார் அந்த புரளியை கிளப்பி விட்டதென அன்வார் நகைச்சுவையாக கேட்டிருக்கின்றார். அமைச்சரவை மாற்றத்தில் ஒரு மாநிலத்தின் மந்திரி பசாரும் மத்திய அமைச்சராகவிருப்பதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அடுத்த பொது தேர்தலுக்கு பிறகு வேண்டுமானால் அது சாத்தியமாகலாம் என பிரதமர் சுருக்கமாக கூறியிருக்கின்றார். டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்க அமைச்சரவை கடந்த ஆண்டு டிசம்பரில் முதன்முறையாக மாற்றியமைக்கப்பட்டது. அப்போதைய மனிதவள அமைச்சர் சிவக்குமார் நீக்கப்பட்டது உள்ளிட்ட சிறிய அளவிலான மாற்றங்களை பிரதமர் அறிவித்திருந்தார். அது நடந்து ஓராண்டு கூட ஆகாத நிலையில் மீண்டும் அமைச்சரவை மாற்றியமைக்கப்படவிருப்பதாக இணைய செய்தி ஊடகம் ஒன்று முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிலும் PKR கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் வேறு அமைச்சுக்கு மாற்றப்படலாம் அல்லது ஒரேடியாக நீக்கப்படலாம் என அக்கட்சியின் நெருங்கிய வட்டாரம் ஒன்றை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியிருந்தது.